அன்பு மாணவர்களே, வணக்கத்துடன் பிரைட் விஎஸ்கே ஃபிசிக்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் செகண்ட் யூனிட் ஆரம்பித்தோம். அதாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி தமிழில் மின்னோட்டவியல் அப்படிங்கிறது ஆரம்பித்தோம். இப்போ அதில் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3 மார்க்கு 5 மார்க் அப்படிங்கிறது 3 மார்க் ஒரு 10 இருக்குது, 5 மார்க் ஒரு 10 இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இன்றைக்கி எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த லெசனில் 3 மார்க் ஆரம்பிக்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு பேட்சில் முதல் 3 மார்க் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஸ்டிங்விஷ் பிட்வீன் drift velocity and mobility, the derive an expression the relation between the drift velocity and mobility. தமிழில் இழுப்பு திசைவேகம் இயக்க எண்ணை வேறுபடுத்தி இரண்டுக்கும் உள்ள தொடர்பை சமன்பாட்டுடன் தருவி. ஒரு 3 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு வச்சுங்களேன், ஈஸியாக இருக்கும். ரைட்டா? சரி, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் பாருங்க, தமிழ்லையும் எழுதி போட்டிருக்கேன், இங்கிலீஷ்லையும் எழுதி போட்டிருக்கேன், மாணவனுடைய வேண்டுகோளுக்குனுங்க. இப்போ பாருங்கள், ட்ரிஃப்ட் வெலாசிட்டி தமிழில் இழுப்பு திசைவேகம். ஆக்சுவலாக நான் சில விஷயம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், கரண்ட் அப்படின்னு பார்த்தோம். கரண்ட் அப்படின்னு என்ன? ஃப்ளோ ஆஃப் சார்ஜ், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோம். மின்னூட்டம் மாறும் வீதம், எலக்ட்ரான்கள் இயங்கும் வீதம், கரண்ட் என வரையறுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அந்த கரண்ட் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐசி ஈக்குவல் டு Q/T அப்படிலாம் பார்த்தோம். இப்போ நான் என்ன சொன்னேன், ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு ஏற்கனவே நான் போன கிளாஸில் சொல்லியிருந்தேன். என்ன சார் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா, கட்டுரா எலக்ட்ரான்கள் அப்படின்னு சொன்னேன். லூஸ்லி பாண்டிங் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு பார்த்தோம். ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னு இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு சப்ஸ்டன்ஸில் அதை கண்டக்டராக நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ரைட்டுங்களா? ரைட், கடத்தியாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கடத்தியில் அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எப்படி இயங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல் இயங்கும்னு நான் சொல்லியிருக்கேன். அதுமாரி பாசிட்டிவ் சார்ஜ் எப்படி இயங்கும் அப்படின்னா, ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் இயங்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ரைட், இப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு மாணவர்களை பார்த்தீங்கன்னா, ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன? இழுப்பு திசைவேகம். The velocity with which free electron get drifted towards the positive terminal when an electric field applied. When an electric field is applied. இப்போ மாணவர்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக எலக்ட்ரான்கள் மூவ் ஆகும் அப்படின்னு நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். என்ன சார் லாஸ்ட் கிளாஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த டயக்ராம் அப்படி எடுத்துறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு சப்ஸ்டான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். இந்த சப்ஸ்டான்ஸில் என்ன இருக்குன்னு சொன்னேன், நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் இடையில இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மாணவர்களுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது, அதே நேரத்தில் பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் இதோட கனெக்ட் பண்ணுறேன், அதாவது பேட்டரியோட கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் மாணவர்களுக்கு. இப்போ எலக்ட்ரான்கள் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னா அதாவது லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல், அதாவது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும் எலக்ட்ரான். மாணவர்களுக்கு புரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதே மாதிரி பாசிட்டிவ் சார்ஜஸ் எந்த டைரக்ஷனில் இயங்கும் சார் அப்படின்னா, ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல், அதாவது குறைந்த மின்னழுத்தத்திலிருந்து அதிக மின்னழுத்தத்தை நோக்கி எலக்ட்ரான்களும், நேர்மின் அணிகளிலிருந்து அதிக மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்தை நோக்கி ட்ராவல் பண்ணும் அப்படின்னு ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோம். அப்போ எப்படி சார் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு இந்த டைரக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது கொடுக்குற ஃபீல்டு. இப்போ ஃபீல்டுக்கு இது எப்படி இருக்குது, எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க, the velocity with which free electron get drifted towards a positive terminal when an electric field is applied. தமிழில் வெளிப்புற மின்புலத்தினால் கடத்தியின் வழியே கட்டுப்பாடற்ற இயக்கத்தில் உள்ள எலக்ட்ரான்கள் மீது திணிக்கப்படும் திசைவேகம் இழுப்பு திசைவேகம் அப்படின்னு வரையறுக்கலாம். அப்போ இதோட யூனிட் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ் பவர் -1, அதாவது மீட்டர் செகண்ட் பவர் -1. அப்போ நம்ம கொடுக்குற ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகுது, உனக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த வெலாசிட்டி இஸ் கால்டு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி
அப்படின்னு கொடுத்தாச்சு. ரைட்டு மாணவர்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். ரைட். இப்போ அடுத்தது என்ன சார் அப்படின்னா மொபிலிட்டி, தமிழில் இயக்க எண். What is mobility? The magnitude of the drift velocity per unit electric field, that is called mobility. தமிழில் ஓரலகு வலிமை கொண்ட மின்புலத்தினால் பெறப்படும் இழுப்பு திசைவேகம் என வரையறுக்கப்படுகிறது. என்ன சார் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னா அந்த பாருங்க, இது ஃபார்முலா. எதுக்கு உண்டான ஃபார்முலா பாருங்க, மியூஸ் ஈக்குவல் டு விடி பை இ. அப்போது இந்த ஈங்கிறது 1 அப்படின்னு ஆனிச்சுன்னா கன்சிடர் the e is equal to 1. அப்போ எது ரெண்டு ஈவன் ஆகிடும், விடியும் மியூவும் ஈக்குவல். அப்போது நான் எவ்வளோ கொடுக்குறேன் ஃபீல்டு 1. அப்போ என்ன கேட்டிருக்கேன் பாருங்க, ஓரளவு வலிமை கொண்டு மின்புலத்தினால் பெறப்படும் இழுப்பு திசைவேகம் என வரையறுக்கப்படுகிறது. The magnitude of the drift velocity per unit electric field, that is called mobility. அப்போ இது ஒன்று ஆச்சுன்னா இது ரெண்டும் சமம். இல்லை எனக்கு புரியல சார் அப்படின்னு கேட்கலாம். அப்போ ஒரு கூலம் சார்ஜ் மேலே ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அப்போ அது செயல்படக்கூடிய அந்த எலக்ட்ரான் மீது செயல்படக்கூடிய அந்த திசைவேகம் தான் இழுப்பு திசைவேகம். அப்போ ஒரு கூலும் சார்ஜ் மேலே இன்செக்டட் டு த ஒரு கூலும் ஃபோர்ஸ், அதாவது ஒரு கூலும் சார்ஜ் மேலே ஒரு நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தேன்னா அப்போ அந்த வெலாசிட்டி இஸ் கால்டு மொபிலிட்டி. அப்போ பாருங்க இது ஃபார்முலா. அப்போ என்னுடைய யூனிட் சார் எப்படி சார் எழுதலாம் ஈஸியா, விடின்னா தெரியும் நமக்கு m/மீட்டர்/செகண்ட்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா தெரியும் உங்களுக்கு Vm/வோல்ட்/மீட்டர். இது எப்படி எழுதலாம் பாருங்க, இப்படி எழுதலாம் m/s m/v, அப்படி கிராஸ் பண்ணால் அப்படியே ரெசிப்ரோக்கலா மாதிரி m/v. அப்போ m × m m²/vs, அதாவது இது மேலே போனால் என்ன ஆகிடும் m², இது மேலே போனால் v⁻⁻1 s⁻⁻1. சிம்பிளாக உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இது எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா 1 மார்க்கு. இது ஞாபகம் வரலைன்னா இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா இது வந்துடும். இது ஐடென்டிஃபிகேஷனுக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல இதை சுட்டி காட்டியிருக்கேன். நீ இதை எக்ஸாமுக்கு நீ இந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம், உனக்கு ஞாபகத்துக்கான மெமரி பவருக்கான எழுதியிருக்கேன். இப்போ உங்களுக்கு மொபிலிட்டினா என்ன, தென் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி என்னங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கு மாணவர்களுக்கு. ரைட்டா? அப்போது இது ஒரு 2 மார்க்கு, இது ஒரு 2 மார்க்கு, இது ஒரு 1 மார்க், இது ஒரு 1 மார்க், இது ஒரு 1 மார்க். மாணவர்களுக்கு ஒரு 3 மார்க் படிக்கும் போதே 2 மார்க் 1 மார்க் படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் 1 மார்க் மாணவர்களே. இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஒரு டயக்ராம். என்ன சார் டயக்ராம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது தான். இந்த இடத்துல இது ஒரு சப்ஸ்டன்ஸு, அந்த சப்ஸ்டன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரேண்டம்லி ஆல் டைரக்ஷன், அதாவது வெவ்வேறு திசைகள் நோக்கி செயல்படும். அப்போ எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல அதாவது இப்படி எடுத்துக்கிறோமே, எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க மாணவர்களே. இது எலக்ட்ரான்கள், ஃப்ரீ எலக்ட்ரான்கள். இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சு அப்படின்னா இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆச்சுன்னா இது இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகும். அப்போ எப்படி இருக்கையில் அப்படின்னா இந்த சப்ஸ்டான்ஸ் இந்த கண்டக்டரில் ஒரு ஈவனாக இல்லை, ஒரு யூனிஃபார்மாக இல்லை அப்படின்னா எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ இந்த கண்டக்டரில் என்ன ப்ரொடியூஸ் ஆகாது, என்ன உற்பத்தி ஆகாதுன்னா மின்னோட்டம் உருவாகாது. ஏன்னா ஒரு நிலையாக இல்லை, ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை. அந்த சார்ஜஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குது, இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்குது. அப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இப்படி இருக்குது சார். எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. எந்த மாதிரி பாருங்கள் கன்சிடர், இந்த பாருங்க இப்படி இருக்குது ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ இங்கேயும் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுப்புற என்ன இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படி இருக்குது. அப்போ இது என்ன ஆகும், இது இங்கே வர்றதுக்கு மூவ் ஆகும். அப்போ இங்கே என்ன இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. அப்போ இங்கேருந்து விலகி இப்படி போகும். அப்போ இங்கே இது இப்படி வந்ததுன்னா இங்கே என்ன இருக்குது பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இங்கேருந்து இதுக்கு போகும். அப்போ இங்கே என்ன இருக்குது
அப்போ இப்படி விலகி 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 ஒரு ஜிக்ஸாக், அதாவது ஜிக்ஸாக் டைரக்ஷன்ல அது அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் உங்க புக்ல நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க மாணவர்களே. அதாவது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டைரக்ஷன்ல அப்படி கொடுத்துருப்பாங்க மாணவர்களுக்கு, அப்படி கொடுத்துருப்பாங்க. அப்ப என்ன சார் அப்படின்னா, இது மைனஸ், அப்போ இது மைனஸ். அப்ப இந்த டைரக்ஷன்ல ஜிக்ஸாகா அப்படி இயங்குது இந்த ஃப்ரீ எலக்ட்ரான். அப்ப என்ன ஆகும், இது இது போய் இதை போய் என்ன ஆகும், புஷ் பண்ணும். அப்ப இது புஷ் பண்ணும். அப்ப இது போய் இதை புஷ் பண்ணும், இது போய் இதை புஷ் பண்ணும். இப்படியே புஷ் பண்ணி புஷ் பண்ணி புஷ் பண்ணி இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிக்ஸாகா. அப்ப இது புஷ் பண்ணக்கூடிய டைம் டி, இது புஷ் பண்ணக்கூடிய டைம் டி, இது போய் இது தள்ளும், இது போய் இதை தள்ளும். இந்த தள்ளுற டைம் என்ன ஆகும், இப்படியே ஒன்று 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 ஒன்றா தள்ளி 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 ஒரு அப்படியே ஒரு ஜிக்ஸாக் டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இடையில யார் இருக்கு அப்படின்னா, பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. அது என்ன ஆகும் அப்படின்னா, மோதும் போது இது விலகி 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 அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக் டைரக்ஷன் மூவ் ஆகும். மாணவர்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த ஃப்ரீ எலக்ட்ரான் இந்த மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதுதான் என்ன அப்படின்னா, அதாவது மீன் ஃப்ரீ டைம், அதாவது சராசரி மோதலிடை தூரம் அப்படின்னு இந்த டீயை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா டவுன்னு சொல்றோம். மாணவர்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்படி மோதக்கூடிய ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மீன் ஃப்ரீ டைம், அதாவது சராசரி மோதல் இடை தூரம். அதாவது ஒன்றுக்குள்ள ஒன்று, இது போய் இதை மோதும், இதை போய் இதை மோதும், மோத 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 விலகி 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 எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஜிக்ஸாக் டைரக்ஷன் மூவ் ஆகும். மாணவர்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இதுதான் நமக்கு புக்கில் காட்டியிருக்காங்க மாணவர்களே. அதாவது இந்த ஃபீல்டு இப்படி இருக்கும், எலக்ட்ரானுடைய டைரக்ஷன் இப்படி இருக்கும் ஃபீல்டு. அப்போ ஃபீல்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும் மாணவர்களே. ரைட், நான் ஏற்கனவே சொன்னது தான். அதாவது நான் ஃபீல்டு கொடுக்கும்போது இந்த ஃபீல்டு வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னா லோயர் பொட்டன்ஷியல் டு ஹையர் பொட்டன்ஷியல், பாசிட்டிவ் சார்ஜிங் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். அப்போ இதுக்கு இது ஆப்போசிட்டாக இருக்கும். நான் வந்து ப்ரீவியஸ் கிளாஸில் ஏற்கனவே போன வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் மாணவர்களே. அது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்லை புரியல அப்படின்னு சொன்னால் அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்போ எனக்கு என்ன சார் அடுத்த விஷயம் சார் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா, ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதாவது நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கண்டக்டருக்கு நான் என்ன கொடுக்கல அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக இருக்குது, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு வோல்டேஜ் கொடுக்குறேன், அப்ளை டு வோல்டேஜ். அந்த அப்ளை டு வோல்டேஜ் கொடுக்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ ஒரு லெவலுக்கு மாறும். அப்போ என்ன ஆகும், இந்த கண்டக்டருக்கு இந்த மாதிரி நான் வந்து ஒரு வோல்டேஜ் அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணாமல் டூ நாட் அப்ளை டு வோல்டேஜ், அப்ளை டு வோல்டேஜ். அதாவது மின்புலம் செயல்படுத்தப்படாத போது, மின்புலம் செயல்படுத்தப்படும் போது, இங்கே பாருங்க, absence of electric field, the free electron move random direction. நான் மின்புலமே கொடுக்கல, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணலை. எப்படி இருக்குது, ரேண்டம்லி ஆல் டைரக்ஷன். எப்படி இருக்கு பாருங்க, கட்டுரா எலக்ட்ரான் வெவ்வேறு திசையில் இயங்கும். அப்படி இயங்குச்சுன்னா ஆவரேஜ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் traveling in any direction will be equal to the number of electron traveling in the opposite direction. மாணவர்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு எலக்ட்ரான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா அடுத்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா டிராவலிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ அந்த கண்டக்டர்ல அதனால என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியாதுன்னா கரண்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பாருங்க, ஒரு திசையில் செல்லும் எலக்ட்ரானிக் எண்ணிக்கை அதற்கு எதிர் திசையில் செல்லும் எலக்ட்ரானிக் எண்ணிக்கைக்கு சமமாக அமையும். புரியுதா மாணவர்களுக்கு? புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ தே டு நாட் ப்ரொடியூசிங் கரண்ட். அப்போ அந்த இடத்துல என்ன உற்பத்தி பண்ண முடியாது, மின்னோட்டத்தை உற்பத்தி செய்ய முடியாது. இப்போ பாருங்க, அடுத்தது நான் இந்த சப்ஸ்டான்ஸ் இந்த கண்டக்டருக்கு கரண்ட் அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன், அதாவது மின்புலத்தை வெளியிலிருந்து தரேன். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆக்சிலரேட் த எலக்ட்ரான். அப்போ அந்த சப்ஸ்டான்ஸ் அந்த கண்டக்டரில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை போய் இது என்ன முடுக்கும். நான் கொடுக்கக்கூடிய அதாவது எக்ஸ்டர்னல் ஃபீல்டு, அதாவது வெளிப்புறத்தில் செயல்படக்கூடிய விசை
மீன் புலம் எலக்ட்ரான்களை முடுக்கும். மாணவர்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ thus we have zigzag. நான் கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்னால இது என்ன ஆகும் அப்படின்னா zigzag motion due to collision. ஒன்னோடு ஒன்று மோதி 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 என்ன ஆகும்? ஹிட் பண்ணி zigzag டைரக்ஷன்ல இயங்கும். எனவே எலக்ட்ரானின் பாதை குறுக்கு நெடுக்காக அமைந்து ஒன்றோடு ஒன்று மோதும். மாணவர்கள் புரியுதா? தெளிவா இருக்க மாணவர்களே? zigzag அப்படின்னா நான் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ்னால ஒன்னோடு ஒன்று மோதி 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 zigzag டைரக்ஷன்ல இயங்கும். The electron moves slowly on the conductor in a directions to the opposite to the electric field. அப்போ லாஸ்ட் உனக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் கொடுக்குற ஃபீல்டுக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் எப்படி இருக்கணும்? ஆப்போசிட் டு த டைரக்ஷன், எதிராக இயங்கும். இப்போ மாணவர்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். எப்படி இயங்கும், ஒவ்வொரு எலக்ட்ரான் எப்படி ஆப்போசிட்டில் இயங்கும், அதனால் இன்னும் உருவாகாது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நான் வோல்டேஜ் அப்ளை பண்ண என்ன நடக்கும்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க மாணவர்களுக்கு ஒரு சின்னதாக டெரிவேஷன் என்ன சார்னா பிடி ஈக்குவல் டு ஏ டவ். இது எங்கேருந்து கிடைச்சது? நம்ம மோஷன் ஈக்குவேஷன் படிச்சிருப்பீங்க. v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி. யூனா இனிஷியல் வெலாசிட்டி 0, டீனா டவ், இந்த இடத்துல யூங்கிறது 0, இந்த இடத்துல விங்கிறது வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இந்த இடத்துல விடி. அப்போ இந்த ஈக்குவேஷனை நான் இந்த யூனிட்டுக்காக இப்படி மாற்றிக்கிறேன். விடி ஈக்குவல் டு ஏ டவ், ஈக்குவேஷன் நம்பர் 1. இது மோஸ்ட், அதாவது நியூட்டன்ஸ் லா, F is equal to ma. அப்போ இது எப்படி எழுதலாம்? F is equal to minus E electric field applied to the electric field against of electron, free electron. அப்படின்னு நமக்கு தெரியும். அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க மாணவர்களுக்கு. அப்போ எனக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல A equal to இந்த F equal to ma எப்படி எழுதுறோம் பாருங்க மாணவர்களே? A equal to F by m, ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ எஃப்னுடைய வேல்யூ தெரியும், இந்த ஒருக்கு பாருங்க மைனஸ் இஇ பாருங்க, இஇ பை எம் ஏ தெரியும். இந்த ஏ வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஒன்றுல. அப்போ நமக்கு என்ன வந்து விடி ஈக்குவல் டு மைனஸ் இஇ பை எம் இன்ட்டு டவ். அப்போ நமக்கு என்ன வந்துடும்? இ டவ் பை எம் ஈக்குவல் டு மியூ. வாட் இஸ் மியூ? மொபிலிட்டி. அப்போ விடி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ இ. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறேன். அது எப்படி இருக்கு அப்படின்னா எகெயின்ஸ்டா இருக்கு ஃபீல்டுக்கு அந்த ஃப்ரீ எலக்ட்ரான் அப்படின்னா கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல. அப்போ விடி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ இ வெக்டர். தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரிலேஷன் பிட்வீன், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் மொபிலிட்டி, இரண்டுக்குமான தொடர்புக்கான சமன்பாடு. மாணவர்களுக்கு தெளிவாக புரியுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு 3 மார்க்கு. என்னடா நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் 1 or 2 மார்க் புக்கில் உள்ளதை ஆர்டர் பண்ணி அழகான எழுதி போட்டிருக்க மாணவர்களுக்கு புரிகிற மாதிரி. இப்போ உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும் கிளீனாக அப்சர்வ் பண்ணி பாருங்கள் மாணவர்களே. ரைட் மாணவர்களே? அதாவது தோல்வி உன்னை துரத்துகின்றது என்றால் நீ வெற்றியை நெருங்குகின்றாய் என்று அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்கள், அதாவது தேர்வு நெருங்குங்கிறது என்றால் நீ படிக்க ஆரம்பித்து விட்டாய் என்று அர்த்தம். நமக்கு தெரியும் இப்போ தேர்வு வரப்போகிறது, அதற்காக நம்ம தயாராக இருக்கணுங்கிறது நமக்கு தெரியுது. அதுக்காக தான் படித்து கொண்டு இருக்கிறோம் மாணவர்களே. ரைட் மாணவர்களே, இந்த வீடியோ உனக்கு பிடிச்சிருந்து அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் படிக்காதீங்க மாணவர்களே, மற்றவங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த சேனலை பற்றி சொல்லி படிக்கிறதுக்கான ஆர்வத்தை தூண்டுங்க மாணவர்களே. நன்றி, வணக்கம்.